தற்போது அந்த மலையை சுற்றி போலீஸ் பலத்த பாதுகாப்பு போட்டிருந்த நிலையில மகளிர் அணியினர் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. இது பற்றின மேலும் அவர். விக்னேஷ், திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சுவாமி தரிசனம் செய்வதற்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை. இந்த நிலையில பக்தர்கள் போல நுழைந்து மகளிர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது அது தள்ளுமுள்ளுவாகவும் ஏற்படக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம். போலீசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அதாவது முன்பே தெரிவித்தபடிதான், அதாவது பக்தர்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் திருப்பரங்குன்றம் கிரிவலப்பாதை, கோவில் சன்னதி தெரு மற்றும் 14ஆம் மண்டபம், கோவிலை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் தீவிர பாதுகாப்பு பணியில் சோதனையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் போல் இருவர் மற்றும் ஒருவராக தனித்தனியாக கோவிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு அன்னதான மண்டபத்தில் அன்னதானம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் இந்து முன்னணியை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்டோர் திடீரென மண்டப வாசல் அருகிலே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது அவர்களை கைது செய்து அழைத்து சென்றிருக்கின்றனர். அதைத் தொடர்ந்து மேலும் யாரும் உள்ள அமர்ந்திருக்கார்களா இல்லையா என்பதை குறித்து காவல்துறையினர் மண்டபத்தில் சென்று சோதனையானது நடைபெற்று வருகிறது. தற்போது சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கூட உள்ளே உள்ள இந்து நிர்வாகிகள் மற்றும் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்தவர்கள் அரோகரா என்ற கோஷ முழக்கத்துடனே தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மண்டபத்தின் அருகே உள்ள தகர செட்டில் அமர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபடுகிறார். அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் ராம் காட்சிப்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் தற்போது காவல்துறையினர் மண்டபத்தில் உள்ள பெண் நிர்வாகிகள், ஆண்கள், சந்தேகத்திற்கு இடம் அளிக்கக்கூடிய நபர்கள் அனைவரையுமே தற்போது கட்டாயப்படுத்தி கைது செய்து வாகனத்தில் ஏற்றி வருகின்றனர்.